Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 1 rational numbersல properties of rational numbers பத்தி பார்ப்போம். Just introduction. நீங்க வந்து 7th standardல properties of integers படிச்சிருக்கீங்க கரெக்ட்டா? 6th standardல properties of whole numbers படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கேயும் நம்ம படிக்க போறோம். இது rational numbersக்கு படிக்க போறோம் now 8th standardல. Okay, same properties, closure, commutative, associative, everything we are going to read now. Okay, so first property, closure property. Okay, பாருங்க first property வந்து closure property. okay, closure property னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுக்கணும். ஸோ a plus bங்கிற ரேஷனல் நம்பர் எடுத்தா ஆட் பண்ணால் ரேஷனல் நம்பரே வரணும். ஸோ தட் இஸ் கால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிப்பாக ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து இங்கே பாருங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணால் கண்டிப்பாக ரேஷனல் நம்பர் தான் வரும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ என்ன எழுதலாம்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்டர் அடிஷன். ஓகே, நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனை மல்டிப்ளை பண்ணணும். a into b which is equal to c. ஓகே, அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ஷுட் ஆல்சோ பி a ரேஷனல் நம்பர். ஸோ கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக தான் வரும். இங்கே பாருங்கள், ஏதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வில் பி ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் இஸ் க்ளோஸ்டு அண்டர் அடிஷன். இல்லைனா என்ன எழுதலாம்? Closure property is satisfied under addition னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ராக்ஷனுக்கு பார்க்கலாம். closure property. What about subtraction? இங்கே பாருங்கள், the closure property on integer holds for subtraction and not for division. What about rational numbers? அதாவது ரெண்டு இன்டீஜரை எடுத்து சப்ராக்ட் பண்ணால் ரேஷனல் நம்பர் வருமா வராதான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, closure property for subtraction. உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கல, அதனால தான் நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போது a மைனஸ் பி வெதர் சீன் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, எனி டூ ரேஷனல் நம்பர் எடுங்க. ஸோ நான் வந்து 1/4 அண்ட் 5/4ன்னு எடுக்கிறேன். சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? டினாமினேட்டர் ஆல்ரெடி சேமாக தான் இருக்குது. ஸோ எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ 4 1 minus 5. ஸோ ஆன்சர் இஸ் -4/4. ஓகே, so what is the answer? Answer is -1. so definitely இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். கரெக்டாக? ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். it should be in the form of p/q and q alone should not be equal to 0. so subtraction also satisfied under rational number closure property. so subtraction is closed under rational numbers. okay, so closure property பொறுத்த வரைக்கும் addition also true, some multiplication also true, subtraction also true. okay, next number, what about division? உங்கள் புக்கில் வந்து just addition and multiplication தான் எடுத்து போட்டிருக்காங்க. பட் நம்ம ரிமைனிங் ஆப்ரேஷன்ஸும் பார்த்துடலாம் whether it is satisfied or notன்னு. ஓகே, இப்போ நம்ம division பார்ப்போம். division whether satisfied or not. ஓகே, இப்போது ரெண்டு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி பார்ப்போம். டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக தான் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்பர் சேம் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 1/4 இங்கே போடுறேன் பாருங்கள். நான் 1/4 டிவைடட் பை 5/4. ஓகே, ஸோ இது உங்களுக்கு எப்படி டிவைட் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம்? 1/4 இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. இது வந்து ரெசிப்ரோக்கல் 4/5. ஸோ 4 கேன்சல் ஆகிடுச்சு. வாட் இஸ் த ஆன்சர்? 1/5. ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர் தான். ஓகே, ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகே, now இதில் வந்து நான் ஒரு டிவிஷனுக்கு மட்டும் ஒரு சின்ன இது இருக்குது. அதாவது ஒரே ஒரு நம்பர் தவிர. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1/0 அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்களேன், இதுக்கு ஆன்சர் வந்து நாட் டிஃபைன்ட் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு மட்டும் 0ன்னு வந்தால் மட்டும் we cannot able to divide it. otherwise rational numbers are closed under division.
ஓகே ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 4 ஆப்ரேஷனும் பார்த்துட்டோம் ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த 4 ஆப்ரேஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் போட்டிருக்கு புக்கில் a + b = b + a அதாவது ஏதாவது 2 ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும் மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கண்டிப்பாக வரும் இது எப்போ சேம் ஆன்சர் வரும் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் வரும் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு ராங் வராது ஓகே கரெக்டாக ஏன்னா ரெண்டு எப்பயுமே அது வந்து மாற்றி சப்ராக்டோ மாற்றி டிவிஷன் பண்ணாலோ வராது கரெக்டாக அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் மல்டிப்ளிகேஷனிலும் நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டு பக்கமும் ஆன்சர் சேமாக தான் வரும் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு வில் நாட் சாட்டிஸ்ஃபை ஓகே ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்காங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினால என்னன்னு தெரியும் உங்களுக்கு 3 நம்பர்ஸ் வேணும் ஏபிசின்னு ஓகே ஸோ இதுலேயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பண்ணுறது தான் ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் ஓகே ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்பீங்க இன்டீஜர்ஸில் a + b + c அதாவது ஃபஸ்ட்டு a + b ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட c ஆட் பண்ணணும் இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு b + c ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட a ஆட் பண்ணணும் ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இன்டர்சேஞ்ச் அதாவது எப்படி இடத்த மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் இடத்த மாற்றி மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஓகே சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு தான் வராது ஓகே ஸோ நான் இப்போ வந்து நம்ம 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் க்ளோஷர் காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ஸோ 4 ஆப்ரேஷனில் க்ளோஷர் மட்டும்தான் 4 ஆப்ரேஷனும் சாட்டிஸ்ஃபைட் காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ் வந்து 2 ஆப்ரேஷன் தான் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இருக்குது சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்ப்போம் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம் எப்படின்னது ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இன்டீஜர்ஸில் 7th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிலாம் ஓகே நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இப்போ அது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம் ஓகே அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஓகே வெரி சிம்பிள் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு பார்த்துருவோம் அதாவது இப்போ நான் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறேன் இப்போ நான் ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் -1/2ன்னு எடுத்திருக்கேன் ஓகே இப்போது அடிஷனில் பார்ப்போம் நம்ம இப்போது இதோட எந்த நம்பரை நான் ஆட் பண்ணால் இதே சேம் ஆன்சர் வரும் ஓகே தட் இஸ் கால்ட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது நான் இப்போ ஒரு கொஷின் நம்பர் எடுத்தேன்னா அது மாறாமல் அதே ஆன்சர் வரும் எப்போ வரும் அதாவது 0 ஆட் பண்ணால் மட்டும்தான் திஸ் இஸ் பாசிபிள் கரெக்டாக ஸோ தட் இஸ் வை 0 இஸ் கால்ட் த ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஃபார் அடிஷன் ஓகே now இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாமா அதே மாதிரி -1/2 நான் எடுக்கிறேன் எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் வரும் எஸ் 1 மட்டும்தான் பாசிபிள் கரெக்டாக ஸோ 1ஓட தான் எந்த ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் மாறாமல் அதே வரும் ஸோ தட் இஸ் வை 1 இஸ் கால்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஓகே there is no identity element for subtraction and division okay subtraction க்கும் division க்கும் identity element கிடையாது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம இன்வர்ஸ் பற்றி பார்ப்போம் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இதுவும் இன்வர்ஸும் ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இருக்குது சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு கிடையாது ஓகே ஸோ இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம் வெரி சிம்பிள் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஆப்போசிட் சைன் ஓகே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ரெசிப்ரோக்கல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபார் -3/4 அப்படின்னு கேட்டால் நான் அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னு சொன்னேன் ஆப்போசிட் சைன் ஓகே ஆப்போசிட் சைன்னா என்னது இப்போ -3/4னா +3/4
5/3 க்கு additive inverse என்னன்னா -5/3. So this is called additive inverse. Okay. Next நம்ம multiplicative inverse னா என்னன்னு பார்ப்போம். For example, what is the multiplicative inverse for 5/3 னா multiplicative inverse is nothing but reciprocal, interchanging. Reciprocal அப்படின்னா என்னதுன்னா denominator numerator ஆவும் numerator denominator ஆவும் interchange பண்ணி எழுதுறது. So what is the multiplicative inverse for 5/3 is nothing but 3/5. Now what is the multiplicative inverse for -4/5 is nothing but 5/-4. Okay, minus நம்ம எப்பவுமே denominatorல எழுத மாட்டோம், numeratorல தான் எழுதுவோம். So -5/4. Sign should not be changed. Okay, multiplicative inverseல sign change பண்ண கூடாது. Okay, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கும் இருக்குது, பட் உங்கள் புக்கில் கொடுக்கல. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 6th ஸ்டாண்டர்ட்லலாம். வெரி சிம்பிள். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன், திஸ் இஸ் மீனிங் ஃபார் தட். ஸோ ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி படிச்சிருக்கீங்க இல்லையா? இதுவே சப்ராக்ஷனுக்கும் இருக்குது. ஏ இன்ட்டு பி மைனஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. வெரி சிம்பிள். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது தான். இது நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லலாம் இதை பேஸ் பண்ணி சம் போட்டிருப்பீங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சம் போடுறேன் பாருங்கள். 50 × 102ன்னு ஒரு சம் இருக்குது. அதாவது யூஸ் த ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐடென்டிட்டினா 50 அப்படியே வச்சுட்டு இந்த 102 ப்ரோக் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா? 100 + 2 ஞாபகம் இருக்கா? திஸ் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? 50 × 100 + 50 × 2. தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரீகால் இட். ஓகே, இட் வில் பி வெரி வெரி சிம்பிள். ஓகே, நான் வந்து ஒரு சமப் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் இப்போ. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இங்கே வந்து 4 ஆப்ரேஷன்ஸ் போட்டிருக்கேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இங்கே வந்து ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கேன். க்ளோஷர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஜஸ்ட் எதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ டிக் போட்டிருக்கேன். சாட்டிஸ்ஃபை ஆகாததுக்கு ராங்குன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். அடிஷனை பொறுத்த வரைக்கும் க்ளோஷர் ட்ரூ, காமுடேட்டிவ் ட்ரூ, அசோசியேட்டிவ் ட்ரூ, ஐடென்டிட்டி எலமெண்ட் 0, இன்வர்ஸ் இருக்குது, ஆப்போசிட் சைன். இன்வர்ஸ்னால் என்ன? ஆப்போசிட் சைன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆல்சோ true is there. Okay, subtraction பொறுத்த வரைக்கும் closure is true, commutative is not satisfied, associative also not satisfied, no identity element, no inverse for this, distributive property is there for this. True. Okay, next multiplication பொறுத்த வரைக்கும் closure is true, commutative is true, associative is satisfied, identity element is 1. Inverse is, what do you mean by inverse is there is reciprocal. Distributive property கிடையாது. Okay, next last division பொறுத்த வரைக்கும் only closure is true, remaining all will not satisfy. So very simple. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். Bye students.